இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே சீரியஸான எபிசோட் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய்க்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, எங்கே போயிருப்பாங்க காவேரி அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்து தாத்தா வேறு கால் பண்ண, எங்கே காவேரின்னு கேட்டால் காவேரி அவள் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சமாளிக்க, என்ன வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் கோவப்படுறாரு. எப்படி தனியாக நீ அனுப்பலாம் அவளை, என்ன நினச்சிட்டு இருக்கா, சேர்ந்து தானே இருக்க சொன்னேன் நான். இப்போ அரை மணி நேரத்தில் கால் பண்ணும்போது நீங்கள் எடுப்பேன் ஒன்றா இருக்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை பண்ணுவேன் நான், ஒழுங்காக அவளை தேடி அவள் கூட இரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அது சொன்னதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இங்கே இவங்க விஜய் தேடி ஒவ்வொரு இடமா ரோடாக தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல அந்த இவங்களோட பர்ஸ், காவேரியோட பர்ஸ் கீழே இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு இன்னும் பயம் ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ பிரச்சனையாக இருக்கே, இவ எங்கே போனால் பர்ஸ் இங்கே இருக்குன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இன்னமும் போய் ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஃபோட்டோவெல்லாம் வச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிவினுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சு காவேரி அடிக்கலாம் வேறு செய்கிறாங்க கட்டையை வச்சு. இப்போ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையா எனக்கு காவேரின்னு இவர் துடிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னடா துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது இன்னமும் ராகினி கோவம் வருது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இன்னும் காவேரிங்கிறியா அப்படின்னும் போது இவர் தெளிவாக சொல்லிடுறார் பசுபதி, நீ என் பொண்ணுக்கு எடுத்த தாலியை கட்டினா அப்போ தான் கண்டிப்பாக நான் காவேரியை விடுவேன், இல்லைனா காவேரியை விட மாட்டேங்கிறார். உடனே சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தாங்க, சரி தான், ஆனால் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கணும்ல. ஆனால் அவர் அதை கேட்கக்கூடிய சுச்சுவேஷனில் கூட இல்லை. ஏன்னா அவர் எமோஷனலாக முழுக்க அவரால் காவேரி கட்டி போட்டிருக்காங்க, காவேரி அடிக்கிறாங்க, காவேரி அடிச்சே கொண்டு ஒரு மிரட்டுறாருங்கிறலாம் அவர் தாங்க முடியல, பயம் வந்துருச்சு. ஸோ உடனே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறார். சரின்னு கிளம்பி நேராக போயிட்டு ட்ரெஸ் மாற்ற போனால் அங்கே ராகவ் வேறு நீங்கள் வேறு மறக்க மாட்டீங்க என் அக்காவை, என் அக்கான உங்கள் சாரி அந்த காவேரியை ஆனால் காவேரி உங்களை தான் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா, அதுதான் காமெடியாக இருக்குது, எங்கள் அக்கா ஒன்றா மறக்காமல் இருக்கா, அதனால் ஒழுங்காக பட்டு பட்டு சட்டையை மாற்றிட்டு கிளம்பி வா அப்படின்றார். இதுக்கு நடுவில் ராகினி நான் என்ன தான்டா செய்கிறது அப்படின்னா அவளை கொண்டுடலாமா அப்படின்னு கேட்குறாரு ராகவ். கொன்னாலும் இவன் மறக்க மாட்டான், அதனால் அது வழி இல்லை, அவனை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், கல்யாணம் பண்ணணும், அவன் என் கழுத்தை தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜய் ஒருத்தட்ட கேட்டால் இவர் காவேரி சந்தோஷமாக ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை பற்றி ஏன் நீ கேட்குற அப்படின்னு ரோட்டில் ஒருத்தர் சொல்கிறார். நான் தான் புருஷன் சொல்லலாம்ல, அதை சொல்கிறதுக்கு அவர் ஈகோ தடுக்குதான். அப்போ தடுத்துட்டு இவர் திருப்பி அங்கேயே ஒரு காவேரின்னு கத்திக்கிட்டே இருக்கார் ரோட்டில் போயிட்டு. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே இங்கே நிவின் கடைசியாக ஒத்துக்கிட்டு நேராக கிளம்பிக்க வர வந்த உடனே அது காவேரிக்கு வீடியோ காலில் வேறு காமிக்கிறாங்க. காவேரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மணமேடையில் நிவினும் அந்த பக்கம் ராகினியும் உட்காந்துருக்கிறத. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே சீரியஸான எபிசோட் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய்க்கு